ஷாஹின் 2 ஏவுகணையை உருவாக்கிய நாடு எது? பாகிஸ்தான். ரெண்டாயிரத்தி 24 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகளுக்கான இந்தியாவின் பணி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? சத்யபிரகாஷ் சங்வான். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி நினைவாக வெளியிடப்பட்ட நினைவு நாணயத்தின் மதிப்பு என்ன? 100. 2024 ஆகஸ்ட் 18 அன்று சென்னையில் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 100 நினைவு நாணயத்தை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். அண்மையில் எந்த நாட்டுடனான பசுமை அம்மோனியா ஏற்றுமதி ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது? ஜப்பான். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. காக்ரபார் அணு மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எது? குஜராத். குஜராத் மாநிலத்தில் உள்ள காக்ரபார் அணு மின் உற்பத்தி நிலையத்தில் கேப்ஸ்-4 இந்தியாவின் இரண்டாவது 700 மெகாவாட் அணு உலை ஆகஸ்ட் 21, 2024 அன்று முழுத்திறன் கொண்ட செயல்பாட்டை தொடங்கியது. சென்னை உருவாக காரணமான நாளை நினைவுறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. 1688 நாட்டின் முதல் நகராட்சி அந்தஸ்தை பெற்று தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம், கர்நாடகத்தை உள்ளடக்கிய மெட்ராஸ் மாகாணம் உருவானது. சிமிலிபால் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஒடிசா. 1973 புலிகள் காப்பகமாகவும் 1979 வனவிலங்கு சரணாலயமாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்திய பயண விருதுகளை சிறந்த விமான நிலைய பட்டம் வழங்கப்பட்ட விமான நிலையம் எது? ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம். ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்திய டிராவல் விருதுகளில் சிறந்த விமான நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2024 சியட் கிரிக்கெட் விருதுகளில் ஆண்டின் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் என விருது பெற்றவர் யார்? ரோஹித் சர்மா. இந்தியாவில் தேசிய விண்வெளி நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி எது? 23 ஆகஸ்ட். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் எந்த நகரத்தில் தூய்மையான ஆறுகளுக்கான ஸ்மார்ட் ஆய்வகம் திட்டம் தொடங்கப்பட்டது? வாரணாசி. தென்னிந்திய ஆதிவாசி அறிவு மையமான கானு தொடங்கப்பட்ட மாநிலம் எது? கர்நாடகா. கானு என்றால் கன்னடம் மற்றும் சோலிகா மொழியில் பசுமையான காடு என்று பொருள். 2024 ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப்பில் மருகபா கோப்பையில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நாடு எது? இந்தியா. இந்திய அணியில் கமலி பி, அஜீஸ் அலி, ஸ்ரீகாந்த் டி, சஞ்சய் செலோமணி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். கடலூர் அருகே பழங்கால சுடுமண் பொம்மை வட்டச்சில்லுகள் கண்டெடுப்பு. கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வாழப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் பழங்கால சுடுமண் பொம்மை வட்டச்சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட் ரூமி 1 ஆனது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பட்டிப்புலம் என்ற இடத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு அது செயற்கைக்கோள்களை புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தி மீண்டும் பூமிக்கு திரும்பியது. மத்திய உள்துறை அமைச்சரால் லடாக் யூனியத்தின் பிரதேசத்திற்கு எத்தனை புதிய மாவட்டங்கள் அறிவிக்கப்பட்டன? 5. லடாக்கில் ஜன்ஸ்கார், டிராஸ், சாம், நூபுரா மற்றும் சாங்தாங் ஆகிய 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என்று அறிவித்தனர். 17 வயதுக்கு உட்பட்டவருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 நடைபெற்ற இடம் எது? அம்மான், ஜோர்டான். கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை மக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு என்ற செயலியை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. உலக நீர் வாரத்துக்கான கருப்பொருள் என்ன? பிரிட்ஜிங் பார்டர்ஸ், வாட்டர் ஃபார் எ பீஸ்ஃபுல் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். அண்மையில் 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024 நடைபெற்ற இடம் எது? கசான், ரஷ்யா. வத்வான் துறைமுகம் அமைந்துள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரா.